ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வகர்குண்டாய அதிமகர்ணோ தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 32 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆடி 16 முதல் ஆவணி 14 வரை. அற்புதமான சிறந்த யோக பலன்கள், சிறந்த அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கக்கூடிய மாதம். அதற்கான காரண விளக்கங்கள் பின்னாடி உங்களுக்கு தெளிவாக வந்துகிட்டு இருக்கும், சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்ப இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனலை பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் உண்மையான பிரம்ம விதிகள் முறைப்படி, உண்மையான பிரம்ம விதிகளின் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்பட்டு எதையும் மறைக்காமல் முறையாக சரியாக கணிக்கப்பட்டு மறைக்காமல் தெளிவுபடுத்தப்படுகின்றது. உங்களுக்கு மறைக்காமல் பலன்கள் வழங்கப்படுகின்றன. நீங்களும் அதை தெரிந்து கொண்டு இப்படி இத்தனை வருடங்கள், எத்தனையோ வருடங்கள் எங்கெங்கெல்லாம் தேடி அலைந்து இப்படி ஒரு விளக்கம் நாங்கள் கேட்டதில்லை, எங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து யோகங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே நேரம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரம்மன் இஜென்மத்தில் எழுதிய தலையெழுத்து இதுதான். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது, இப்படித்தான் வாழப் போகிறீர்கள். இந்த ராசிக்காரருடன் உங்கள் திருமண வாழ்க்கை நடக்கப் போகின்றது. அதே நேரம் இந்த ராசிக்காரருடன் லவ் மேரேஜும் நடக்கப் போகின்றது. காதல் திருமணம் இவரோடு தான் நடக்கும். எப்படிப்பட்ட உத்தியோகம், எப்படிப்பட்ட தொழில், எப்படிப்பட்ட அரசாங்க பதவி அமையப் போகின்றது. அதே நேரம் சொந்த வீடு, பதவி, புகழ், அந்தஸ்து, நல்ல திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அனைத்துமே அப்படியே ஆணித்தரமாக ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடலாம், தெளிவாக ஆச்சரியப்படும்படி சொல்லிவிடலாம். இதில் காதல் திருமணத்திற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை எப்படி சரி செய்வது, அதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நிறைய இந்த பிரச்சனைகள் இருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகம் பிரம்ம விதிப்படி சரியாக கணித்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகம் சரியாக இருக்கணும். ஜோதிடம் பிரம்ம விதிப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் என்பது ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு பக்கம் உள்ள தவறு தான். ஆக உங்கள் ஜாதகத்தை பிரம்ம விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது கீழே முன்பதிவு, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. வாழ்க வளமுடன். இப்ப எல்லாருக்குமே சிறப்பா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாத பலன்கள் கும்பராசி நேர்களே, உங்களுக்கு பொங்கி வழிகின்ற ஒரு அற்புதமான ஆகஸ்ட் மாதம். கும்பத்துக்கு பொங்கி வரும் யோகம், பொங்கி பெருகும் யோகம். என்னங்க என்னத்தையோ சொல்றீங்க? உண்மை. அவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருமே கிடையாது உலகத்தில். கும்பராசிக்கார மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருமே கிடையாது. அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவங்களால கோடி நன்மை, கோடி நன்மை பிரமாதமாக இருக்கும். அவங்க லைஃப் பப்ளிக் சர்வீஸ் ஒரு புறம், பப்ளிக் சர்வீஸ் இருக்கும், குடும்பத்தையும் பார்ப்பாங்க, மக்களுக்கான சேவை பணிகளும் செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க, அரசாங்கத்தில் இருப்பாங்க, அரசியல் இருப்பாங்க, ஆலயம் கட்டுவாங்க, கோயிலுக்கு திருப்பணிக்கு அள்ளி கொடுப்பாங்க, அந்த கோயிலுக்கு அவ்வளோ ரூபா, அந்த கோயிலுக்கு இவ்வளோ ரூபா, இதெல்லாம் தனக்கு தகுதி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தன்னலம் கருதாத அதே இடத்துல சாப்பாட்டு பிரியர்கள். இன்னைக்கு கும்பராசிக்கு எங்கே உட்காந்து, கும்பராசியில் ராகு இருந்தால் கோடீஸ்வரன் ஆகிக்கிறோம். கும்பராசியில் ராகு இருக்கு,
லட்சாதிபதி ஆக்கிடும், பெரிய பில்டிங்கு, பெரிய சொத்துக்களை கொடுத்துரும், பெரிய சொத்துக்களை கொடுத்துரும். இப்போ 12வது அதிபதியே 2ஆம் இடத்துல வந்தால் பூமி மனை சொத்துக்களை நிச்சயமாக கொடுக்கும். கும்பராசிக்கு இப்போ 7 சனி இறுதிப்பதி 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ நிச்சயமாக சொத்துக்களை கொடுத்துரும், திடீர்னு சொத்துக்களை கொடுத்துரும், திடீர்னு பதவியை கொடுத்துரும். 2-3 தொழில், 2 பதவி 2 தொழில். இவரும் ஒரு தொழில் வியாபாரம் பார்த்துக்கிறப்ப திடீர்னு வந்து ஒரு பொறுப்பு, எப்போ இந்த நீ தான் நடத்தணும், இந்த இதை நீ நடத்திக்க, உனக்கு தான் பொறுப்பு, இந்த பொறுப்பு, இந்த பதவி உனக்கு தான், அந்த தொழில் நீ நடத்திக்க, என்ன ஆளை விட்டுரு, நான் எனக்கு வேலை இருக்குது, நான் போ அப்படின்னு ஒரு ரிலேஷன், ஒரு சொந்த பந்தவங்க, இல்லை நட்பு ரீதியாக, இல்லை உறவு பெரியப்பா சித்தப்பா அவங்க சொத்துக்கள் திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த சொத்துக்கு எனக்கு வாரிசு கிடையாது, நீ தான்ப்பா வாரிசு. ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பாராத நல்ல யோகங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் கும்பராசிக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஏன்னா இப்போ கும்பத்துக்கு 3ஆம் இடத்துக்குரிய 3-10க்குரிய செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்கேன், அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உட்காந்து, பூமிகாரகன் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில். அப்போ பூமிகாரகன் தொழில் ஜீவனஸ்தானாதிபதி என்பது ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உட்கார திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் தொழில் வியாபார வருமானங்கள், முன்னேற்றங்கள், நல்ல பதவி யோகங்கள், பேர் புகழ்லாம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ 6ஆம் இடம் நிர்வாகத்திறமை, அரசாங்க அரசியலில் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் சொல்லக்கூடிய இடத்துல தனகாரகனே 6ஆம் இடத்துல உட்கார்ந்தா, தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் ஃபைனான்ஸு பெரிய ஃபைனான்சியராக இருப்பாங்க. சில பேர்லாம் கும்பராசியில் சில பேர் பெரிய ஃபைனான்சியர், பெரிய பதவி, பெரிய தொழில் கிட்ட 1000, 2000, 3000, 5000 பேர் வேலை வைப்பாங்க, 5000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்படிலாம் தொழில் பிரமாதமாக இருக்கும். நிறைய காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை கொடுத்து வாடகை வருமானம் பிரமாதமாக அமையும். 6ஆம் இடம் வந்து நிறைய வருமானங்கள், வாடகை வருமானங்கள் பெறக்கூடிய இடம், தொழிலாளரை வச்சு தொழில் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல பிரமாதமாக இருக்குது. சூரியன், புதன், குரு, சூப்பர். இது பொதுவான பலன். கும்பராசி நேயர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க.